என்னோட கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது சிலர் வந்து கரெக்டாக வந்து என்னன்னா ரொம்ப சீரியஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து சார் நான் எதனா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது, ஒரே ஒரு நாள் வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் வந்து கொடுங்க, எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஒரே ஒரு நாளில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் டே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் ஓப்பனாகவே வந்து நான் சொல்லுவேன். எதனா அவங்களோட கோலை வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்றது வந்து நான் சொல்லிடுவேன். சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலுமே சிலர் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து அப்ரிசியேஷன் டே வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாராளமா நீங்க வந்து இருக்கலாம். ஆனா உங்களோட கோலை வந்து நீங்க சீக்கிரமா வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க எதனா நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து பண்ணாம வேற என்ன விஷயங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இல்லாம வந்து இருக்கும். இன்னும் சிலர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெயிட் எதனா வந்து கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஏன்னா சாப்பிட்டா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஒரு 1/2 kgs 1 kgs அதுலயுமே சிலர் வந்து அதை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நான் 5 kgs குறைஞ்சேன் அப்படின்னு தான் வந்து நான் சாப்பிட்டேன், இப்போ 1 kgs வந்து கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 kgs வந்து கெயின் ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். பர்டிகுலரா நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம உங்களோட கோலை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து ரீச் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணலாம். என்ன இந்த விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்களுமே வந்து வெயிட் லாஸ் பண்ண நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ப்ராப்பரா உங்களால வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியல, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எனக்கு பர்ஃபெக்டா வந்து என்னோட வெயிட் லாஸ்க்கு ஒரு கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட கோலை வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபுட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து காமனா வந்து பிடிக்கும். சிலருக்கு சில ஃபுட் வந்து என்னன்னா பிடிக்கும், சிலருக்கு சில ஃபுட் மேல ரொம்பவே வந்து என்னன்னா கிரேஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபுட் வந்து அவங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ரொம்ப நாள் வந்து என்னன்னா சாப்பிடாம இருப்பாங்க. திடீர்னு வந்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டினியூஸா வந்து என்னன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா டெம்ட் ஆயிடும். ஸோ அவங்களும் வந்து என்னன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புள் பர்டிகுலராக நீங்கள் அப்ரிசியேஷன் டேல வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு பர்சனாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுட்டை எப்பயுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் டேல நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் சார் சாப்பிட்றதுக்கு தான் வந்து அது இருக்கிறது, அதை விட்டுட்டு நீங்கள் சாப்பாடே வந்து என்னன்னா நீங்கள் சாப்பிடவே வேணாம் அப்படின்றத சொல்கிறீங்களா அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட கோலை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபுட் இல்லாமல் வேறு எதனா நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்திருக்கும். வேற என்ன சார் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபுட்டும் பிடிக்கும், ஃபுட் இல்லாமல் சில திங்ஸும் வந்து என்னன்னா கண்டிப்பாக பிடிக்கும். சிலருக்கு வந்து ஷூஸ் வந்து என்னன்னா வாங்குறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து வாட்சஸ் வந்து என்னன்னா வாங்குறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுக்கணும், பர்டிகுலராக வந்து ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஷர்ட்ஸ்லாம் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிக்கும். எனக்குமே வந்து டிஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து பிடிக்குது அப்படின்றது வந்து பாருங்க. அது ரொம்ப சீப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சரி. சீப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 kgs இல்லைனா வந்து ஒரு 5 kgs கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த திங்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 10 kgs இல்லை 15 kgs அப்படின்ற மாதிரி கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த திங்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சீப்பாக வாங்கினாலும் சரி, எக்ஸ்பென்சிவாக வாங்கினாலும் சரி, அது உங்களுக்காக தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸோ அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பர்டிகுலராக யாருக்குன்னா வந்து நீங்கள் கிஃப்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்ஸை வந்து சர்ப்ரைசிங்காக அவங்க பார்த்த உடனே ரொம்ப வந்து என்னன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வரும். இதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து. ஸோ இந்த மாதிரி எதனா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் வெயிட் லாஸும் வந்து பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சாப்பிட்டு கெயின் ஆகிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க போகிறதே வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. ஸ்மூத்தாக வந்து என்னன்னா அது ஃபாலோ பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.